காசு வேணும் நம்மட கையில பசிக்கு காசு வேணும். கவலை இல்லாம கடைசி மட்டும் தீர்க்கல. ஏன்னா இப்ப 3 பேட்டிக்கு அங்க வாழ்றது. அவங்கள வாழ வைக்கிறதுக்கு வயல் கேட்குறான், வாரவன் வளவு கேட்குறான், கல்லூடு வளவு கேட்குறான். அப்போ அதில் நான் என்னமா செய்து கொடுப்பேன். ஒரு பொம்பளை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட அப்பா வந்து ஊனமிட்டவர் தான். அவர் நட்சத்திரத்தார். அவர் எதுவும் அவர் செய்ய வேண்டிய ஆள் இல்லை. நான் தான் பிள்ளைகளை போல எங்க போகிறேன். நான் தான் வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. மாளிகை கட்டி இது செய்யறாங்க. ஆனை ஒன்றையும் வைக்கிறது. ஜானை வந்து வேலிகளை உடைக்கிறதால அம்மாட வீட்டுக்கு வந்து வேலையே இல்லாம தான் இருக்கு. ஆடு பார்க்க போறோம். இல்லாட்டி என்ன சொன்னா கூலி வேலையை. ஆடு உங்களோட ஆடா? இல்ல கட்டுக்குலிகள் தான். கட்டுக்குலிகள். இப்ப வந்து இந்த ஆட்டுக்கொட்டிலும் பக்கத்துல இருக்கு. அது வந்து உங்களோடதான்? உங்களோட ஆடு வந்து நீங்க வளர்க்கு ஏதோ பிரச்சனை அம்மா சொன்னாங்க. என்ன பிரச்சனை? இது கிரர் தான் வர வெயில் வழியா திட்டல் தலை சுத்துமே. அப்ப நீங்க ஆடு மேய்க்கிறேன்டா தம்பி, வெயிலுக்குள்ள அனுப்பி போகணும். வெயிலுக்கு போகணும். விளங்குதாம்மா நாங்க வைக்கிறது? கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. நான் வச்சிரம்பட்டு இப்போ 4 வருஷத்துக்கு. 4 வருஷமே? 3.5-4 வருஷம். அப்ப உங்களுக்கு 23 வயது. படிச்ச நீங்களா ஆரம்பத்துல? 7ஆம் ஆண்டு மட்டும் படிச்சேன். 7ஆம் ஆண்டு படிச்சேன். அதுக்கப்புறம் ஏன் படிக்கல? அங்க ரெண்டு இப்போ படிக்கிறது கஷ்டத்துல படிக்கல. ஒரு ஆளுக்கு 26, ஒரு ஆளுக்கு 32. 2 பேரும் திருமணம் செய்யல? இல்ல. என்ன காரணத்துக்காக? அவங்க இந்த இது என்ன அம்மா போய் சொன்ன மாதிரி அந்த பலவு வீடு இதுகள் இல்லாத பிரச்சனையில வச்சு திருமணம் செய்ய தொடர்ந்து தான் அவருக்கு அச்சிரம்பட்டு தலை கலட்டி டவுன்ல வேலைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு வலி எடுத்துட்டா கொஞ்சம் கஷ்டம். பாருங்கம்மா எவ்வளவு இருக்கு? 10,000. சரி, எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக சதானந்தன் ஐயாவுக்கு 68வது பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். உடுப்பு தைப்பீங்க தானே? அப்ப நீங்க 2 பேரும் உங்களோட ஊர்ல வந்து செய்யறதுக்கு ஆசை இல்லையா? உங்களோட ஊர்ல வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாமே. வகையில வந்து இந்த உதவியை செஞ்சது ஜெர்மன் நாட்டில் இருக்கிற சதானந்தன் ஐயா தான் செஞ்சவர். என்ன விஷயத்துக்காகண்டா தன்னுடைய 68வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவர். இப்படி கச்சான் வந்து விலை கூட 1 கிலோ கச்சான் சில டைம் அவங்க 800 சொல்லுவாங்க. 1 கிலோ கச்சான் சில டைம் 450 போகும், பல மாதிரி போகும். 45,000 40,000 அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் அப்படி தேவைப்படும். ஒரு தரம் பயிர் செய்யறது லாபம் கிடைக்கும் தானே உங்களுக்கு? லாபம் கிடைக்கும். இப்ப கிட்டத்தட்ட 1 ஏக்கர் செஞ்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும் கச்சான் மூலம்? கச்சான் சில டைம் இது இந்த மழை இதுகளால் இது செய்யலாட்டி இருந்ததுன்னா ஆணைகள் இதுகள் ஒன்றும் இது செய்யலாட்டி அப்படியே 50-60 சொல்லி வரும். சில டைம் 1 லட்சம் வரும். சில டைம் ஒன்றும் இல்லாமையும் போகும். இதான் வந்து குடும்பிமலை. நாங்க வந்து குடும்பிமலை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பின்தங்கிய கிராமம் அப்படின்னு சொல்லலாம். வார வழியெல்லாம் வந்து சரியான கஷ்டப்பட்டு தான் உண்மையில வந்திருந்தோம். என்னன்னு சொன்னா நேற்று இரவு வந்து சரியா மழை பெஞ்சிருக்கு. இங்க ரோட்டெல்லாம் வந்து கிரவல் ரோட் தான். பைக்ல வரக்குள்ளேயும் கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டோம். என்னன்னு சொன்னா வருஷ புது வருட பிறப்பு வருது. அப்ப எங்கிட்ட வந்து கொஞ்சம் உதவி பணம் இருக்கு. அதை வந்து புது வருட பிறப்புக்கு முன்னாடி வந்து அந்த உதவியை செஞ்சா கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அப்ப நாங்க இங்க வந்ததுக்கு பிறகு மாதர் சங்க அக்காட்ட வந்து ஏற்கனவே கதைச்சிருந்தாங்க. இங்க வந்து ஊர்ல யூடியூப் சேனல் மூலம் காணொலி பதிவு செய்ய போறோம். அதுல வந்து இங்க இருக்கிற கஷ்டப்பட்டவங்களை நீங்க எங்களுக்கு இனங்காட்டுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த வகையில வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தா நிச்சயமா தங்கச்சி நான் சொல்றேன்னு சொல்லி இப்ப நாங்க வந்த உடனே அங்கதான் போயிருந்தோம். அங்க போய் வந்து அக்காட்டு கேட்டதுலதான் 2-3 பேரை வந்து சொல்லியிருந்தாங்க சரியான கஷ்டம் தங்கச்செண்டு. அப்படியான ஒரு வீட்டுக்கு தான் வந்து இப்ப நாங்க வந்திருக்கோம். இதுல வந்து அந்த அக்கா சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு அம்மாவும் மகனும் தான் இந்த வீட்டுல இருக்காங்க. அந்த மகனுக்கு வந்து பெருசா வந்து வேலைக்கு போகல. அவர் வந்து ஆக்சிடென்ட் பட்டு அவருக்கு தலையில ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்ப அதை கேட்டுத்தான் வந்து நாங்களும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வாங்க அவங்களோட போய் அவங்களுடைய கஷ்ட நிலைமை தொடர்பாக தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோலாம் உங்களால தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் அம்மா. அம்மாவுக்கு விளங்காதா? என்ன பிரச்சனை அம்மாவுக்கு? அம்மாவுக்கு இது முதல் இது செய்யக்குள்ள அம்மாவுக்கு காது சின்னல இருந்து விளங்காதா? இல்ல இடையில தான். இடையில. சரி, பிரச்சனை இல்ல. இது வந்து உங்களோட வீடு தானா? நீங்க கட்டின வீடா அல்லது நிறுவனம் தந்த? நிறுவனம் தந்த வீடு. உங்களோட வீடையும் கொஞ்சம் பாக்கலாமா நாங்க? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு பாத்துட்டு அதுக்கு பிறகு கதைப்போமா?
சரி நம்ம ஒரு இடத்த இருந்து கதைக்கலாமா? ஆம். கதிரைகள் எல்லாம் இருக்காண்ணா? கதிரை இல்ல. கதிரை இல்லையா? இல்ல. அப்ப எதுல இருந்து கதை பண்ணுமே? மழை பெஞ்சிருக்கு, கீழையும் இருக்கல, நிலம் சரியான ஈரமா இருக்கு. கிராம்பில தான் இருக்கேன். சரி வாங்க பாப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். நாங்கள் இதை ஒரு தொழில் துறைமுகம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு கதியும் இல்லை. நான் கேப்பேன் அம்மா, நான் கேப்பேன் பாருங்க. பொறுங்க கேப்பேன். அவன் வந்து ஆரம்பத்திலே தன்னோட கஷ்ட நிலையை சொல்ல ஆரம்பிக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அம்மாட பேர் என்ன தம்பி? புனிதவதி. புனிதவதி. எத்தனை வயது அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 56. 56 வயது. என்ன பிரச்சனை அம்மாவுக்கு? காது கேட்காம போனது? இது காது கேட்காம போன இடைவிட்டு தான் வந்த இந்த இது சுறாவளி பிரச்சனையில தான் காது கேட்காம போனது. காது கேட்காம போனது. நீங்க எத்தனை பேர் குடும்பத்துல? நாங்க ஆம்பளை மூண்டு பொம்பளை மூண்டு. பொம்பளை மூண்டு. உங்களோட அப்பா? அப்பா மோசம் போயிட்டாரு. எத்தனை வயது உங்களுக்கு அப்பா? மோசம் போக்குள்ள ஒரு 5 வயது. 5 வயது. அப்ப பிறகு அம்மா தானே வளர்த்தவங்க? அம்மா தான் பார்த்தேன். அம்மா அப்ப தொழிலுக்கு எல்லாம் போனவங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு? என்ன வேலைகள் செஞ்சு? அம்மா இது கதிர் வட்டி தான் அடிக்கிற. கதிர் வயலுக்கு கதிர் வட்டி தான் அடிச்சு தான் சாப்பாடு தந்து. அப்படிதான் உங்களை வளர்த்தவங்க. சரி, உங்களுக்கு அண்ணாமார் இருக்கு தானே, அவங்க இப்ப என்ன செய்யறாங்க? அண்ணா அவங்க வேலைக்கு தான் கூலி வேலை தான் செய்யறேன். கூலி வேலை செய்யற. இந்த ஊர்ல இருக்காங்க? இந்த ஊர்ல இருக்காங்க, வேற ஊருக்கும் வேலைக்கு போறேன். அவங்க திருமணம் செஞ்சிட்டாங்களா எல்லாரும்? அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உங்களை இப்ப அம்மாவை பாக்குற இல்லையா? பாக்குறேன். என்ன வகையில உதவிகள் செய்வாங்க? உதவிகள் இது அவங்க வேலை போயிட்டு வந்தா சாமான் இதுன்னு சொல்லி காசு இதுன்னு சொல்லி அவங்க போய் இருந்து போட்டு கொண்டு தருவாங்க. சரி, உங்களோட வந்து வீடும் வந்து பார்த்தனாங்க. இந்த வீடு வந்து எந்த நிறுவனம் உங்களுக்கு தந்தது? தெரியாது. நிறுவனம் தான் தந்தது. மற்றது மலசல கூட வசதி, டாய்லெட் இது நிறுவனம் ஒன்று தான். இது தண்ணிக்கு இப்ப என்ன செய்யறீங்க? ஸ்டெப்லாம் போய் எடுக்கிறாங்க. இந்த குழாய் கிணறு அது வந்து நிறுவனம் தான் செஞ்சு வந்துருக்காங்க. இப்ப வீட்டுல வந்து தண்ணி வசதி இல்ல. இங்க இல்ல. பொது குழாய் கிணறு எல்லாம் போய் எடுத்து வரீங்க. மற்றது உங்களோட அக்காமார் எல்லாம் என்ன செய்யறாங்க? அக்கா அங்க ஊர்ல இருக்காங்க. திருமணம் செஞ்சிட்டாங்களா? இல்ல, திருமணம் செய்யல. அப்ப அங்க இருந்து என்ன செய்யறாங்க? இப்ப அங்க வேலைகளுக்கு போவாங்க. வேலைகளுக்கு போய் இப்ப அம்மாவை பாக்குறவங்களா? அம்மாவை நான் தான் பாக்குறேன். நீங்க தான் பாக்குறீங்க? நான் தான் பாக்குறேன். அவங்க இது செஞ்சுட்டு அவங்களும் இருக்கிறத கொண்டு அம்மா கொடுத்துட்டு எப்பயாவது தருவாங்க. அவங்களோட செலவை வந்து அவங்களே பார்த்து கொண்டு இருக்காங்க, அம்மாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்காம. மற்ற வேற எந்த உதவியும் கிடைக்கல உங்களுக்கு? இல்ல. வேற வந்து நீங்க இப்ப தனியத்தானே இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் பட்டன்னு சொன்னாங்க. அத பிறகு உங்களுக்கு அந்த வழியில வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையா? ஒரு உதவியும் கிடைக்கல. சரி, ஓகே தம்பி. உங்களுக்கு வந்து என்ன நடந்தது ஆக்சிடென்ட் பட்டன்னு? நாங்க இது ஒரு இடத்த போயிட்டு வரக்குள்ள ஆக்சிடென்ட் பட்டோம். நாங்க என்னத்துல ஆக்சிடென்ட் பட்டு? இது பைக்ல. உங்களோட பைக்கா? இல்ல, எங்க ஃப்ரெண்ட் கார படி. ஃப்ரெண்ட் பைக்ல. என்ன நடந்தது உங்களுக்கு அப்ப? இது நாங்க இது அக்கா அவங்களோட விட்டு அப்படி போயிட்டு வரக்குள்ள ஆக்சிடென்ட் ஒரு இதுல கொண்டு அடிச்சு ஆக்சிடென்ட் பட்டு மர ஆஸ்பத்திரிக்கு ஏத்தினவங்க. ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி மர அங்கதான் ஆபரேஷன். இப்ப வந்து அதால அப்ப வந்து என்ன ஆபரேஷன் நடந்து உங்களுக்கு? தலையில. சரி, நான் வரக்குள்ளே அம்மா அதைத்தான் சொல்லிட்டு இருந்தவ, தலையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி. அம்மாட்ட கேளுங்க பாப்பா, சொல்ல விரும்புறாங்களான்னு என்ன நடந்தேன்னு. அம்மா தெரியாது சொன்னவ. இப்ப என்னட்டு நான் அந்த சரியான விளக்கமா சொல்லல, ஆனா சொல்றா தனக்கு இருக்கிற கஷ்டத்தை. அவங்க வந்து இப்ப நான் கேக்குறது விளங்குனா அவ பதில் சொல்லுவா தானே. விளங்குதாம்மா நான் கதைக்கிறது? கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. இப்ப தம்பிக்கு ஆக்சிடென்ட் நடந்தது தானே? என்ன நடந்தது தம்பிக்கு? ஆக்சிடென்ட் நடந்தது. தம்பிக்கு ஆக்சிடென்ட் என்னன்னு சொன்னா, ஒரு ஊருக்கு போகக்கூட கொண்டு விழுந்துதான் அவருக்கு ஆக்சிடென்ட் பட்டு தலை கலட்டி சவுண்ட்ல வேலைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வழியை திட்டா கொஞ்சம் கஷ்டம். வெயில் வழியை தெரியுற நீ நம்ம நானுங்க நான் புறாக்கி நம்ம அவருக்கு சாப்பாடு கொடுப்போம். ரெண்டா கடும் வெயில் வழியா நான் விட்றல அவரை. இப்போ திரும்பிய நேரம் ஒரு வருத்தங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களால் பார்க்க முடியாது. இப்போ அப்படி இருக்கக்குள்ள நம்ம உடையல தூரத்துக்கு. இப்போ ஒரு ஆட்டுக்கு போகிறேன் தான் கொண்டு ஆக்கள் ஆடு பார்க்கக்குள்ள கொண்டு விட்டு போட்டு நல்ல எரிமாகனு சொன்னாங்க. நல்ல எரிப்பேன் கூட குறைய கொஞ்சம் இதுகளான்னு சொன்னால் நானும் பக்க உதவி போய் அவரோட செய்து கொடுக்குறேன். அம்மாவுக்கு என்ன கஷ்ட நிலைமை இருக்கு இப்ப? என்ன கஷ்டம் அம்மாவுக்கு? என்ன கஷ்டம்? சிலாவுக்கு காசு போகணும், சாப்பாடு போக்குவரத்து அதுக்கெல்லாம் கஷ்டம். இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு வருத்தம் சொல்லக்குள்ள அந்த பிள்ளைக்கு கொண்டு போகிறதுக்கு காசு வேணும். காசு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன உதவி செய்ய போகிறோம். பிள்ளைகிட்ட நம்ம நெடுக்க கேட்கல.
இப்போ அதுகளுக்கு என்ன வேலை கிட்டி என்ன வேலை கிடைச்சா தானே அதுகள் நமக்கு நம்மளையும் பார்க்கும். வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்களும் என்ன போகலாம், அந்த மக்களும் கஷ்டப்படுறவங்க. அவ்வளவுதான். இப்ப மதியம் என்ன சமைக்க போறீங்க? மதியம் சோறு சமைச்சிருக்கேன். சோறு சமைச்சிருக்கீங்க. கறி கத்தரிக்காய் கத்திரிக்காய் சமைக்க போறீங்க. வெள்ளிக்கிழமை வச்சேன். வெள்ளிக்கிழமை இல்லாட்டி என்ன சமைப்பீங்க? வெள்ளி இல்லாட்டி என்னன்னா வேண்டிய ஆக்கி சாப்பிட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமையில மச்சம் எடுக்கல, இது எடுக்கல. என்ன வாங்குவீங்க வெள்ளி இல்லாட்டி? வெள்ளிக்கிழமை இல்லாட்டி என்ன வாங்குவீங்க சமைக்கிறதுக்கு? மீன் வாங்கி கொண்டு வருவாங்க, இல்லாட்டி வீசி கொண்டு தருவாங்க. மீன் வீசி கொண்டு தருவாங்க. வீசி கொண்டு தர மீனும் சில மீன் நான் சாப்பிட்றல, வேற என்ன சாப்பிடுவோம். அந்த மீன் நான் சாப்பிட்றல. கடல் மீன்கள் என்ன போக்காட்டி வாங்கி வந்தா சாப்பிடுவேன். கீரி சூடை அதுகள் கொண்டு வந்தா சாப்பிடுவேன். வேற என்னதை சாப்பிடலாம். சரி, அம்மாட மனசுல இப்ப கவலை இருக்குன்னு தானே? அப்படி என்ன கவலை இருக்கு அம்மாவுக்கு? கவலை இருக்குன்னு தானே மகள். இப்ப பிள்ளைக்கு ஒரு வருத்தம் சொன்னா பார்க்க போ காசு வேணும், நம்மட கையில வசிக்கு காசு வேணும். கவலை இல்லாம கடைசி மட்டும் தீர்க்கல. ஏன்னா இப்ப 3 பேட்டிக்கு அங்க வாழ்றது. அவங்கள வாழ வைக்கிறதுக்கு வயல் கேட்குறான், பாரவன் வளவு கேட்குறான், கல்லூடு வளவு கேட்குறான். அப்ப அதில் நான் என்னமா செய்து கொடுப்பேன். ஒரு பொம்பளை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட அப்பா வந்து ஊனமிட்டவர் தான். அவர் நட்சத்திரத்தார். அவர் எதுவும் அவர் செய்ய வேண்டிய ஆள் இல்லை. நான் தான் பிள்ளைகளை போல எங்க போகலையும் நான் தான் போய் பார்க்கறது மேய்க்கிறேன் முழுக்க நான் தான். அவரோட அவர் போறாரு. பொம்பளை பிள்ளைகளுக்கு எத்தனை வயது உங்களோட பிள்ளைகளுக்கு? பிள்ளைக்கு ஒருதிக்கு இளையவளுக்கு எத்தனை வயது இல்லையா? நான் 13 வெண்ணட்டு எல்லாம் அவர் ஆக்கள் வயது குறைஞ்சாக தான். அதில் 2 பேருக்கு தான் வயது கொஞ்சம் கூட. ஒரு ஆளுக்கு 26, ஒரு ஆளுக்கு 32. மொத்தம் திருமணம் செய்யல. இல்ல. என்ன காரணத்துக்காக தம்பி? அவங்க இந்த இது என்ன அம்மா அப்பா சொன்ன மாதிரி அந்த வளவு வீடு இதுகள் இல்லாத பிரச்சனையில வச்சு திருமணம் செய்யல. அப்படியான பிரச்சனை என்ன? இல்ல, நீங்கள் ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கீங்க. இப்ப அக்காவுக்கு வந்து அக்கா மாதிரி 2 பேர் என்ன, 2 பேருக்கும் வீடு வளவு அப்படி கொடுக்குறது கஷ்டம்தான். இப்ப இந்த வீடை வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கலாமா? அதுவும் வந்து அந்த அளவுக்கு இதா இல்ல என்ன, அவங்க திருமணம் செய்யற ஆட்கள் வந்து இருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல அவங்க. சரி, நீங்க இருக்கிற இந்த வளவு வந்து உங்களோடது தானே? பயிர் செய்யற வளவெல்லாம் இருக்கா உங்ககிட்ட? இல்ல, இதுக்கான நாட்டுறோம். இதுக்குள்ள நாட்டுற இப்ப ஃபுல்லா வந்து உங்களோடது தானே? எத்தனை ஏக்கர் இது? ஒரே ஏக்கர் என்ன? மற்றது இந்த கயிறு மாதிரி கட்டிருக்கீங்க, ஜானவாரம். சரி, அது சரி. வேலியெல்லாம் ஒன்றும் இல்லையே தம்பி? மாறிகை கட்டி இது சேர்னாங்க, ஆனை ஒன்றையும் வைக்கிறல்ல. ஜானை வந்து வேலிகளை உடைக்கிறதால அம்மாட வீட்டுக்கு வந்து வேலியே இல்லாம தான் இருக்கு. அது வந்து யானை வேலியா இல்ல சும்மா நீங்க தங்கூசி இழுத்து வச்சிருக்கீங்க? தங்கூசி கட்டிருக்கீங்க. யானையில இருந்து பாதுகாப்பு பண்றதுக்கு தங்கூசி கட்டியிருக்காங்க. சரி தம்பி, உங்களுக்கு வந்து நீங்க எத்தனையோ மாட்டா எக்ஸ்டெண்ட் பட்ட? நீங்க நான் எக்ஸ்டெண்ட் பட்டு இப்ப 4 வருஷத்துக்கு. 4 வருஷம்? 4 வருஷம். அப்ப உங்களுக்கு 23 வயது. படிச்ச நீங்களா ஆரம்பத்துல? 7ஆம் ஆண்டு மட்டும் படிச்சேன். 7ஆம் ஆண்டு படிச்சேன். அதுக்கப்புறம் ஏன் படிக்கல? அங்க நின்று படிக்கிறது கஷ்டத்துல படிக்கல. உங்களோட ஊர்ல வந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் தான் பாடசாலை இல்ல, இங்க 5ஆம் ஆண்டு மட்டும் வரைக்கும் வைக்கிறதுக்கு ஊருக்கு தான் போகணும். 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இங்க இருக்கு. அப்ப நீங்க வந்து 7ஆம் ஆண்டு சொன்னா ஊருக்கு போய் 2 வருஷம் படிச்சேன். பிறகு என்ன கஷ்ட நிலைமையில விட்டது? கஷ்ட நிலைமையில விட்டுட்டு தொழில் அது செஞ்சு அம்மாவோட வந்திருந்து. அம்மாவோட வந்திருந்து என்ன செஞ்ச நீங்க? இது அம்மா ஆடு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தா, அப்ப ஆடு பார்க்க போறோம். இல்லாட்டி என்ன சொன்னா கூலி வேலையை. ஆடு உங்களோட ஆடா? இல்ல, கட்டுக்கூலி எடுத்து தான் கட்டுறோம். கட்டுக்கூலி எடுத்து. இப்ப வந்து இந்த ஆட்டுக்குட்டிலும் பக்கத்துல இருக்கு, அது வந்து உங்களோடதா? உங்களோடது. ஆடு வந்து நீங்க வளர்க்கீங்களா? கட்டுக்கூலி ஆடுங்கிறது எங்களுக்கு 2 ஆடு கிடக்கு. உங்களோடதும் கிடக்கு. அப்ப நீங்க வெயிலுக்குள்ள போனவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அம்மா சொன்னாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது கிரர் அப்படிதான் வர, வெயில் வழியா திட்டல், தலை சுத்துமே. அப்ப நீங்க ஆடு மேய்க்கிறண்டா தம்பி வெயிலுக்குள்ள நீ போகணும். வெயிலுக்கு போகணும், ஆடை திறந்துட்டு போட்டு. இல்லாட்டி என்ன சொன்னா அம்மா போவா, கடும் வெயிலுண்டா அம்மா போவா. சரி, அப்படின்னு சொன்னப்ப நீங்க வீட்டுல இருந்துதான் தொழில் செய்யற மாதிரி இருக்கணும், வெளியிடங்களுக்கு போக இயலாதுன்னு இல்ல. அப்ப நீங்க இந்த பயிர் செய்யற நீங்கல்ல, என்ன பயிர் செய்வீங்க? கச்சா நாட்டுல. இப்ப வந்து நாட்டல் இல்லையா? இப்ப நாட்டல, இது மாறிக்குதான் நாட்டலாம், தண்ணி இல்லாத பிரச்சனையால. பக்கத்துல வந்து தண்ணி அந்த வசதிகள் இல்லையா? இல்ல, பயிர் செய்யறதுக்குரியது இல்ல என்ன? சரி, அப்படி நீங்க வீட்டுல இருந்து செய்யறா என்ன தொழில் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலா இருக்கும்? வீட்டுல இருந்து செய்யறேன்னு சொன்னா கால் அதுதான் செய்ய வரும். அப்படின்னா மாடு மாடுன்னா இந்த தோட்டம் என்னும். தோட்டத்தை சொல்றீங்க. அப்ப தண்ணி இல்ல, தண்ணி வசதி இல்ல, அதுல வச்சு தோட்டம் செய்யலாது. தண்ணி வசதி இல்ல, தண்ணி வசதிகள் இருக்கிறதுக்கு தான் தோட்டம் செய்யறா செய்யலாம்.
இப்ப ஆடு மேய்க்கிறது அப்ப உங்களோட தொழிலா இருக்கு என்ன? ஆடுதான் வச்சுக்கிறோம். சரி, அந்த ஆடு இப்ப வச்சிருக்கீங்க. இப்ப ஆடு மேய்க்கிறதால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? இது அவங்க இது 2 குட்டி போட்டா அவங்களுக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு. அப்படித்தான் தர. அப்ப நீங்க அந்த ஆடை வளர்த்துட்டு அதை வித்துதான் நீங்க காசு எடுக்கல. காசு எடுக்கிறோம். அப்படியான ஒரு நிலைமை. அப்படின்னு சொன்னா அந்த ஆடு பெருக்கிறதுக்கு கன நாள் எடுக்குமே, அதுக்கு இடையில சாப்பாட்டு செலவெல்லாம் என்ன செய்யறீங்க? வேற கூலி வேலையில என்னது நான் போறேன். இடைக்கிட வேலைகள் இடைக்கிற வேலை என்ன? அந்த டைம்ல ஆடு யாரு மேய்க்கிறது? அம்மா தான் போவோம். அம்மா போகணும். என்ன கூலி வேலைக்கு போவீங்க? நான் வயல் வேலையில் சொன்னா போவோம். வயல் வேலைகளுக்கு. அதுவும் வந்து வெயில் தானே? வெயில் தான். இது சில டைம் பின்னெடுத்து ஆடும். இதுல போய் தான் வேலை செஞ்சுட்டு வரோம். அந்த டைம்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? சம்பளம் 1500 1000 அப்படி. 1500 1000. சரி, இப்ப வீட்டுல வந்து சமைக்கிற சாமான்கள் எல்லாம் இருக்கா? இல்ல, ஊரு தான் வண்டி எடுக்கிறேன். இப்ப அம்மா ஊருக்கு போய் வந்ததுல வச்சு பண்ணிட்டு வந்துக்கிறேன். இப்ப இருக்காண்டு நான் இப்ப இல்ல. இப்ப அம்மா சமைச்சிருக்கா? சோறு சமைச்சிக்கா, கறி சமைக்கல. கறி கத்தரிக்காய் சமைக்க போற. நாளைக்கு சமைக்க அரிசி இருக்கா? அரிசி அம்மாட்ட கிட்ட அரிசி இருக்காம்மா நாளைக்கு சமைக்க? இருக்கா? எங்க வாங்கின நீங்க? தம்பி தந்ததா? சரியம்மா, உங்களோட கஷ்ட நிலைமை வந்து உங்களோட வீடு நீங்க பேசுறத பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. நீங்க வந்து தம்பியும் நீங்களுமா சேர்ந்து வீட்டில இருந்து ஒரு தொழில் செய்வீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன தொழில் செய்வீங்க? நானும் தம்பியும் தான் செய்யறேன். செய்திருக்க கூட நாங்க படுத்தா நித்திரைகள் வைத்தோன்னு சொன்னா ஆனை வந்துடும். அந்த ஆனை வர அரவுக்கு நாங்க கொஞ்சம் உணர்வா இருந்தோம்னு சொன்னா பயிர் செய்யறத சொல்றவ இல்லைன்னு சொன்னா ஆனை முடி அடிச்சு போட்டோம். இதை வச்ச வாழை கொஞ்சம் வாழை முடியும் ஆனை வந்துட்டு பச்சாங்கு சாலை ஆனை உடுங்கி போட்டோம். வேலைண்டா வாரது வந்து ஏத்துக்கால ஆனை தான். இப்போ உங்களோட வீடு மட்டும்தான் ஆனை வந்து இருக்கிறது இந்த வீடு தான். அப்படி இருக்க கூட என்ன தொழில் செய்யற கூட தொழில் செய்து கேள. அப்படி என்ன நீங்க இங்க செய்யறன்னு சொன்னா ஆடு வளர்க்கறது தான் யானையிற பாதுகாப்பு, அந்த யானையிற பாதிப்பு இல்லாம இருக்கும். ஆடு மாடு தான். ஓகே. 2 பேர் வாழ இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நான் சொன்னது அவ்வளவு அவன் கேட்கறான். ஒரு மாப்பிள்ளை கேட்பான் தானே. இப்ப வீடு கேட்பான், வயல் கேட்பான். இப்ப வயலும் இல்ல வீடுக்கு வளவும் இல்லைன்னு சொன்னா அந்த புள்ளி எப்படி வாழ வைக்கலாம்? வாழ வைக்க முடியாது. வளவு வயல் இருந்தா தான் வாழ வைக்கலாம். இங்க அப்படித்தான் சூழ்நிலை இருக்கு போல. அவங்க வந்து உங்களோட பொம்பளை பிள்ளைகள் என்ன வேலைக்கு போறாங்க அங்க? அவங்க இப்படித்தான் யாரும் கூப்பிட்டா என்னதுக்கும் போய் செய்து கொடுத்து போட்டு காய்ச்சல் வந்தா வாங்கி எடுக்கிறான். வேற வேலையில என்ன பயிர் செய்யற கூலி வேலைகளா? என்ன தம்பி வேலை செய்யறாங்க? அக்கா அவங்க இது அக்கா அவங்களோட அந்த தையல் வேலையில செய்வாங்க. தையல் வேலை தைக்க வைக்க சொன்னா தைச்ச கொடுத்து போட்டு படுத்துட்டு வரான். காசு கிழமைக்கு தான் கொடுப்பாங்க. காசு வர நாளும் இல்லை. எத்தனை உடுப்பு தைச்சிருக்கியா எவ்வளவு இந்த உடுப்பு கொண்டு சொல்லி அவங்க கேட்டு அவங்க கணக்கு அந்த தையல் கடைகள்ல வேலை செய்யறாங்க. தையல் இது எல்லாம் வேலை. சொந்தமா மெஷின் எல்லாம் இல்லையா காட்டு? அப்ப அப்படி இருந்தா இங்க இருந்து செய்யலாம் தானே அவங்க? இங்க இருந்தா எல்லாம் இருந்தா இங்க செய்வாங்க. இல்லாதால வேற கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அக்காக்களோட ஒரு பிரச்சனையும் இல்ல தானே? இங்க இருப்பாங்க தானே அவங்க? இருப்பாங்க. இப்ப கரண்ட் வசதி எல்லாம் இருக்கு தானே தம்பி உங்களுக்கு? கரண்ட் வசதி. சரி, அப்ப அக்கா அவங்க வந்து அவங்களுக்குரிய தொழில், அதாவது வந்து மெஷின் சாமான் இங்க இருந்தா உடுப்பு தைக்கிறது இங்க வந்து செய்யலாமா அந்த தொழில்? ஆனா அவங்க ஊர்ல இருந்து இங்க அவங்க ஊர்லாம் இருக்கிறான். இங்க இருந்து அவங்க செய்யற கஷ்டம். ஆனா அங்க இருந்த ஊர்ல இது இருக்குமான்னு சொன்னா ஊர்ல இருந்து செய்வாங்க. சரி, ஊர்ல இருக்காங்க. யார வீட்டுல இருக்காங்க? அக்கா சாக்கல் ரோட்ல. அக்காட வீட்டுல. உங்களோட அக்கா 2 பேர் தானே? 2 பேர் இல்ல, பெரிய மாட மகள். பெரிய மாட மகள் வீட்டுல. சரி தம்பி. எந்த ஊர்? கோரகலிமாடு. கோரகலிமாடு. நான் பார்த்ததுல நிறைய பேர் வந்து அந்த ஊர்லாம் இருக்காங்க போல, இந்த இடத்தாக்கள். என்ன இங்க தியாகல் எல்லாரும் கோரகலிமாடு தான். கோரகலிமாடுக்கிறாங்க. இங்க வந்து குடியேற்றப்பட்டிருக்காங்க. பிறகு இப்ப இங்க வசதி இல்லாதால அங்க போய் இருக்காங்க வேலை வாய்ப்புக்காக. சரி, அம்மாவுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? அம்மாவுக்கு இருக்கு. என்ன வருத்தம் அம்மாவுக்கு? அம்மாவுக்கு அஸ்மா இது கொஞ்சம் இருக்கு. அஸ்மா பிரச்சனை இருக்கு. மற்றபடி வேற ஒரு இதுவும் இல்ல. மாதாந்தம் கிளீன் அப்படி போறவங்களா? இல்ல, கிளீன் போறல. இல்ல. சரி, ஓகே தம்பி. என்னன்னு சொன்னா இப்ப அக்காக்கள் வந்து மெஷின் அப்படி இல்லாதால வேற ஆக்கிட்ட வேலைக்கு போறாங்க. அப்படி இருந்தா செய்வாங்கன்னு சொல்றீங்க நீங்க. அப்படின்னு சொன்னா இப்ப நேரடி அக்காக்களோட கதைச்சா தான் அதுல தெளிவான விளக்கம் உண்மையில விளங்குமா? அவங்க வந்து இங்க இருந்து செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்குமா, அல்லது வந்து ஊர்ல நான் செய்யணும் என்னன்னு சொல்லி அவங்களோட கதைச்சா தான் நம்மளுக்கு உண்மையான நிலப்பாடு தெரியும். அப்படி அவங்களோட தொடர்பு கொண்டு கதைக்கலாமா? போன் எதுவும் இருக்கா அவங்ககிட்ட? போன் இருக்கு.
அக்காவுக்கு இந்த போன் எடுத்து தரீங்களா? நம்ம இப்பவே கேட்போம். போன் அங்க இருக்கு, அண்ணாச்சிர வீட்டு அங்கதானே இருக்கு. சரி தம்பி, அக்கா வந்து எங்க வேலைக்கு போறாங்க? புனானு. அப்ப காமன்ஸுக்கு காமன்ஸ் ஒரு ஆள் போற ஒரு மற்றாள் எங்க வேலைக்கு போறாங்க? மைக்கா அக்கா இந்த கடையில தான் வேலை செய்யற தையல். அந்த தையல் வேலை வேற கடைகள்ல வேலை செய்யறாங்க. சரி, அப்ப அவங்க வந்து இங்க வார இல்லையா? இல்ல, இது லீவுகள் கிடைச்சா வந்து போவாங்க. லீவு கிடைச்சா வந்து போவாங்க. அப்ப அக்காவோட வந்து நேரடியா கதைக்கல, ஏன்டா அவங்க வேலை நிமித்தம் வேறு இடத்துல இருக்காங்க. அக்காட்ட வந்து போன் எடுத்து ஒருக்கா நம்ம கதைச்சு பார்ப்போம், அவங்களோட விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். அக்கா, இது யூடியூப் சேனல்ல இருந்து வந்துக்கிறாங்க. இது என்னன்னு சொன்னா, அக்கா அவங்க என்ன வேலை செய்யறாங்க, ஒரு ஆள் புண்ணானை போற, இன்னொரு கடைக்கு போறேன்னு சொல்லி அவங்க இது உங்கள்கிட்ட கொஞ்சம் கதைக்கியா? கொஞ்சம் கதைங்களாவ அவுட்ல போட்டீங்க. ஹலோ ஹலோ அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? ஜோவிதா. எத்தனை வயது? 24. எங்க வேலை செய்யறீங்க? புனானையா கார்மெண்ட். இப்ப வந்து வேலைக்கு போயிட்டீங்களா? இல்ல, இப்ப லீவ் நாடி வீட்டுல தான் நிக்கிறேன். அப்ப நீங்க வந்து இவங்க தானே காமெண்ட்ஸ் போறவங்க? காமெண்ட் போற அடுத்த அக்கா கடையில வேலை செய்யற. அடுத்த அக்கா கடையில வேலை செய்யற. அவங்க போன் தூக்கல? இல்ல, அவ போன் தூக்கல. சரியக்கா, நான் இப்ப அந்த அக்காண்டு நினைச்சேன். அவங்க வந்து இப்ப கடையில வேலை செய்யறாங்களாமே, டெய்லரிங் வேலை. அப்ப நீங்களும் வந்து உடுப்பு தைப்பீங்க தானே? என்ன அப்ப நீங்க 2 பேரும் உங்களோட ஊர்ல வந்து செய்யறதுக்கு ஆசை இல்லையா? உங்களோட ஊர்ல வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாமே? ஆரம்பிக்கலாம் தான், நான் அதுக்கு கொஞ்சம் நேரம் போதாது. காலையில இல்ல, நீங்க வேலைக்கு போறத சொல்றீங்க. நான் சொல்றேன், வேலைக்கு போகாம நீங்க ஒரு சொந்த தொழிலா இங்க செய்யலாம் தானே? நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் தான். ஏன் அப்படி செய்யல? நீங்க என்ன பிரச்சனை அப்படி செய்யறதுக்கு? அதுக்கு கொஞ்சம் முதலீடுகளும் வேண்டும் தானே. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் வேலைக்கு போனேன். அது நான் இப்ப டெய்லரிங்னு சொல்லக்குள்ள எங்களை 2 வீடு தள்ளி இன்னும் அடுத்த வீட்டையும் டெய்லரிங் தான் இருக்கு. அவங்கள உடுப்பு தைக்கிறாங்க. அப்படி எல்லாரும் உடுப்பு தைக்கக்குள்ள தையல் வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்துல கஷ்டம் என்ன? நீங்க இருக்கிற இடத்துல அப்படி செய்யலாமா கடைகள் மாதிரி? இஞ்ச செய்யல, இஞ்ச கோரல் மல்ல செய்யலாம். வேற கடைகள் அது சரியா என்ன? இப்ப நிறைய டெய்லரிங் எங்க போனாலும் உடுப்பு தையல் 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 நிறைய பேர் இருக்காங்க. என்னக்கா, அப்ப உங்களுக்கு வந்து அப்படி செய்யறத விட நீங்க காமன்ஸுக்கு போறதே பெட்டர் என்ன? சரியக்கா சரியக்கா, நான் அதை கேக்குறதுக்கு தானே எடுத்தேன். நான் இப்ப வந்து மற்றது அம்மாக்களை பார்க்க வாரதா நீங்க? வருஷத்துக்கு வருவீங்க என்ன? அப்ப அம்மா கடை செலவுகளுக்கு எல்லாம் உதவி செய்யறதா நீங்க? சரியக்கா. அம்மாவும் வந்து சொல்லி இருந்தாங்க, இன்னும் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலையாம்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தாங்க. சரி அக்கா, ஓகே அக்கா, நன்றி அக்கா. சரி, அக்கா டைம் வந்து நாங்க கேட்டிருந்தோம் என்ன விஷயத்துக்காகன்னு சொன்னா, இப்ப அம்மாவோட இருந்து அக்காக்கள் எதுவும் தொழில் செய்யலாம்னு சொல்லித்தான் அதையும் கேட்டேன். நாங்க கேட்டதுல உண்மையில அக்கா வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம்னா, இங்க வந்து நிறைய பேர் டெய்லர்மார் அப்படி இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல செய்யறன்றதை விட நாங்க வந்து அங்க வேலைக்கு போறதை வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு பிடிச்சதை வந்து பிடிச்சபடி செய்யறது. ஓகே தம்பி, நாங்க வந்து நேரத்தை வீணடிக்க விரும்பல. உங்களுக்கு வந்து நாங்க வந்ததுக்கு சின்ன ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களோட உறவுகள் நினைச்சுதான் எங்கிட்ட வந்து எப்படி கஷ்டப்பட்ட இடங்களுக்கு போற இடங்கள்ல கஷ்டப்பட்ட உறவுகளை கண்டா எதுவும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை அனுப்பி இருந்தவங்க. அந்த வகையில வந்து ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வந்து எங்களுடைய உறவுகள் மூலம் நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். பாருங்கம்மா, எவ்வளவு இருக்கு? 10,000 தெரியுதா? இப்ப கண் பிரச்சனை இல்லையா அம்மாவுக்கு? தூரத்து பார்வை தெரியாதுன்னு. சரியம்மா, இந்த உதவியை வந்து செஞ்சது நாங்க இல்ல,
எங்களோட உறவுகள் தான் செஞ்சிருக்காங்க. அந்த வகையில வந்து இந்த உதவியை செஞ்சது ஜெர்மன் நாட்டில் இருக்கிற சதானந்தன் ஐயா தான் செஞ்சவர். என்ன விஷயத்துக்காகண்டா தன்னுடைய 68வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவர். இப்படி கஷ்டப்படுற உறவுகளை சந்திச்சிங்கண்டா கொடுங்க தங்கச்சின்னு சொல்லி அந்த வகையில ஒரு 10,000 ரூபாய் பணத்தை தான் வந்து நான் அம்மாட கையில கொடுத்திருக்கேன். எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக சதானந்தன் ஐயாவுக்கு 68வது பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில தம்பி நீங்க அந்த ஐயாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கிறோம். யூடியூப் சேனல் இதால கேட்டுக்கிறோமுங்க. சதானந்தன் ஐயா அவருக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். யூடியூப் சேனல் இதால அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு காசு தந்தவங்களுக்கு? நீங்க வந்து எனக்கு கதைச்சதுக்கு நீங்க கஷ்ட நிலைக்காக நீங்க 10,000 ரூபாய் காசு நாங்கள் அம்மா இத பாக்குறவங்க தான் செஞ்சவங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கதைச்சதுக்காக எல்லாம் சேர்ந்து இப்ப உங்களோட இதுகளால சேர்ந்து 10,000 ரூபாய் காசு நீங்க தந்திருக்கீங்க. எல்லா கஷ்ட நிலைமையை பார்த்து நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. நீங்க செய்த உதவிக்கு நன்றி. எல்லாருக்கும் நீங்க உதவி செஞ்சுக்கிறேன். எனக்கு நான் நன்றி சொல்றேன் உங்களை. ஓகே தம்பி, நீங்க வந்து இங்க பயிர் செய்யலாம், மற்றது வந்து ஆடு வந்து தொழில் செய்யலாம். இப்ப பயிர் செய்யறேன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரிக்கு செய்வீங்களா? என்ன பயிர் செய்வீங்க? கச்சான் தான் நடுவோம். கச்சான் நடுவோம். என்ன மாதிரி பயிர் செய்யறதுக்குரிய காசெல்லாம் இருக்கு அவங்ககிட்ட? காசு எங்க வேலை செஞ்சுதான் கச்சான் வேண்டி இது செய்யணும். இல்லாட்டி என்ன சொன்னா இருக்கிறது என்னடா வித்து தான் கச்சான் வேண்டி செய்யணும். என்ன இருக்கு இங்க விக்கிறதுக்கு? ஆடுகளை இருக்கிறத வித்து ஆடுகளை வித்து தான் செய்வீங்க. ஒரு தரம் செய்யறதுக்கு தம்பிக்கு எவ்வளவு செலவாகும்? இது உழவு காசு எப்படியும் 15-20 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏக்கர் அப்படிதான் சொன்னா உழவு காசு இதுன்னு சொல்லி இது செய்யணும். கச்சான் 1 கிலோ 450-500 சொல்லி சில டைம் 800க்கும் போகும் காஞ்ச கச்சான். மொத்தமா உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 20-25? இது 30,000-40,000 கிட்ட போகும். கச்சான் வந்து விலை கூட 1 கிலோ கச்சான் சில டைம் அவங்க 800க்கும் சொல்லுவாங்க. 1 கிலோ கச்சான் சில டைம் 450 போகும், பல மாதிரி போகும். 45,000-40,000 அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் அப்படி தேவைப்படும் ஒரு தரம் பயிர் செய்யறது. அதே வருமானத்தை எடுத்துருவீங்களா நீங்க பயிர் மூலம்? சில டைம் ஆணைகள் என்ன சொல்லி அழிச்சா அது இது போட்டது அப்படியே போயிட்டு இது இல்லாட்டின்னு சொன்னா போட்டது அதுக்கு இது மாதிரி வந்து சேரும். லாபம் கிடைக்கும் தானே உங்களுக்கு? லாபம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் செஞ்சா எவ்வளவு லாபம் கிடைக்கும் கச்சான் மூலம்? கச்சான் சில டைம் இது இந்த மழை இதுகளால இது செய்யலாட்டி ஆணைகள் இதுகள் ஒன்றும் இது செய்யலாட்டி எப்படியும் 50-60 சொல்லி வரும். சில டைம் 1 லட்சம் வரும். சில டைம் ஒன்றும் இல்லாமையும் போகும். அது வந்து இந்த பாதுகாப்பை பொறுத்து யானை சரியான யானை. சரி, ஓகே தம்பி, நன்றி தம்பி. மேலதிக டைம் எடுக்கல. அம்மா வந்து சமைக்கணுமே, நீ சாப்பிட வரட்டா நாங்க உங்களோட வீட்டு? சரியம்மா, சும்மா சொன்னாங்க. நாங்களும் வந்து ஊருக்கு போறோம். நாங்களும் சரியாம்மா, போயிட்டு வாரம்மா. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். அம்மாவோடையும் தம்பியோடையும் பேசினதுல தெரிஞ்சிருக்கு தம்பி வந்து வேலை செய்யக்கூடியவர் தான். ஆனா என்ன விஷயம்னு சொன்னா, அந்த ஆக்சிடென்ட் பட்டு தலையில ஆப்ரேஷன் செஞ்சதால நிறைய டைம் வந்து வெயிலுக்குள்ள நின்று வேலை செய்ய இயலாது. அப்படி வேலை செஞ்சா வந்து தலை சுத்துற அப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி தம்பி சொல்லியிருந்தாரு. அதுலேயும் வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காது, அதோட வந்து தூரத்து பார்வையும் அம்மாவுக்கு மிக குறைவா இருக்குன்னு சொல்லி தம்பி தான் விளக்கம் சொல்லியிருந்தாரு. அம்மாவுக்கு வந்து நான் கொஞ்சம் சத்தமா கதைச்சா தான் அம்மாவுக்கு ஓரளவு விளங்குதான் லேசான்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்கு, ஒரு ஏக்கர் கிட்ட நிலம் இருக்கு. அந்த நிலத்துல வந்து மாரி காலத்துல மட்டும்தான் அவங்க பயிர் செய்யலாம். கோடை காலத்துல செய்யறதுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு. அதால வந்து தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பிரதேசமா இருக்கு இந்த இடம். அதுல வந்து என்னன்னு சொன்னா, ஒரு தரம் பயிர் செய்யறதுக்கு, அதாவது மாரி காலத்துல ஒரு தரம் பயிர் செய்யறதுக்கு 50,000 ரூபாய், 45,000 தொடக்கம் 50,000 ரூபாய்க்குள்ள செலவாகும்னு சொல்லி தம்பி சொல்லியிருந்தாரு. அதோட வந்து கூலிக்கு ஆடு எடுத்து அந்த ஆடுகளை வந்து மேய்ச்சித்தான் அவங்க வந்து வருமானத்தை எடுத்து அண்டைக்கு வந்து சாப்பிட்டு கொள்றாங்க. அதோட வந்து அம்மாட பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் வந்து இன்னும் திருமணம் செய்யாம இருக்காங்க. அதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா வரதட்சணை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இங்க இப்ப வந்து மிக குறைவா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல கேட்டோடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிட்டு, என்னோட சொன்னா வயல்காணி வீடு வளவு அப்படி இருந்தா தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உண்மையில வந்து அது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அம்மா கடை நிலைமைக்கு வந்து அப்படி செஞ்சு கொடுக்கறதுன்றது மிகவும் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அண்டைக்கு சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்க. அதுல வந்து இப்படி கொடுத்து பிள்ளைகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதுன்றது உண்மையிலேயே இல்லாத காரியம். அதாலதான் அக்காக்கள் வந்து அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்றதுக்காக வந்து வெளியிடத்துக்கு வேலைக்கு போய்த்தான்
தங்களுடைய செலவுகள், அதாவது தங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து தாங்களே நிறைவேற்றி கொண்டு அதோட அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் பணம் அனுப்புறாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து அம்மாக்களுக்கு உதவி செய்த சதானந்தன் ஐயாவுக்கு 68வது பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இறையருள் என்றும் கிடைக்கட்டும். அதே மாதிரி அவங்களுடைய பணி வந்து தொடர்ச்சியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது JP Block. Bye.